ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பொங்கல் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எதுவுமே வந்துருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் ஒரே முழிப்பு. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்ணில் நிறைய தூக்கம் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக முழிப்பு. காலையில் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா 2-3 மணிக்கிட்ட வந்துச்சு. நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு 20 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பொதுவாக எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அதை மற்றவங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். எங்கள் ஊரில் தானே பொங்கல், எங்கள் தெரு தானே பொங்கல். மற்ற இதெல்லாம் கொஞ்சம் பொங்கல் கொண்டாடாமல் இருப்பாங்கள்ல. மேலே ஆஃபீஸில் நம்ம வாடகைக்கு விட்டுருக்குறோம், ஆஃபீஸ்க்கு கிராமின் கூட்டாக்குழுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் டால்பியில் முதல்ல நான் ஒர்க் பண்ண இடம், அப்புறம் தெரிஞ்சவங்க, இப்படி சொல்லிட்டு ஒரு 20 பேருக்கும் சேர்த்து நான் சமைக்கிறேன். 20 பேர் ப்ளஸ் நாங்கள் வீட்டில் ஒரு 4 பேர், எங்கள் மாமா பொண்ணு 5 பேர், 25 பேருக்கு நான் இன்றைக்கி நான் ஒரு ஆளாக சமைக்க போகிறேன். பரவாயில்ல, சமையல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்ன நைட்டு தூக்கம் இல்லாதனால கண் வந்து பயங்கர டயர்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சமைச்சிடுவேன். அதே மாதிரி சமைச்சு முடிச்சுட்டேன். பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போது 12:10 ஆகுது. சமைச்சு முடிச்சாச்சு. ஆனால் எங்கள் வீட்டு கிச்சன் பாருங்கள், பயங்கர இதாக இருக்குது. சிங்க்கை பாருங்கள், எல்லாமே அப்படி இப்படி கிடக்குது. இனிமேல் தான் இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ தான் கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுக்கணும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கர் 2 குக்கருக்கு நான் வச்சுருந்தேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 10 லிட்டர் குக்கரு. இதில் 2 குக்கர் வச்சுருந்தேன். ஒரு குக்கர் சிக்கன் பிரியாணி காலி, ஒரு குக்கர் இருக்குது. அப்புறம் தயிர் வெங்காயம் ஃபுல்லாக எல்லாம் கொடுத்தாச்சு, காலி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய வந்து நான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. மீன் பொரிச்சது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ மீன் பொரித்தேன். 3 மீன் தான் இருக்குது. அதுவுமே வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாதாம் பால். இது வந்து பார்த்திங்கன்னா காலை சாமி வரப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் சாமி பின்னாடி வரவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இந்த பாதாம் பால். இவ்வளோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறப்ப அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி தீபாவளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலகாரம் சுட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அக்கம் பக்கத்தெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ வேலையை நான் முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒயிட் ரைஸும் கொஞ்சம் ரசம் வைக்கணும். இன்னும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்கணும். மட்டன் வேறு எடுத்தது அப்படியே இருக்குது. ஏன்னா இதுவே வந்து போதும். மட்டன் வந்து 1 கேஜி எடுத்துகிட்டு வந்தாங்க. அது 1 கேஜி வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி அதெல்லாம் வைக்க முடியல. ஏன்னா இதுவே வந்து மணி 12 ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் சாப்பாடு டைம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் மட்டன் குழம்பு வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு கொடுக்கணும், ரொம்ப லேட் ஆகிடும். சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் கொடுத்தாச்சு. நம்ம மதியம் சாப்பிட்றப்போ 2 மணிக்கா மெல்ல கொஞ்சம் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் ரசமும் மட்டன் கிரேவியும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல். வேறு என்ன பொங்கல், நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் நம்ம அவ்வளோ இதாக எதிர்பார்க்கணும். என்ன அந்த ஃபெஸ்டிவலில் என்றைக்கும் மூலம் எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்து சாமி வரும். அந்த நேரங்களில் வந்து சாமியை நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து வரப்போ 3:30 இருக்கும். நேரம் சாமி வந்து நாங்கள் எல்லாம் நல்லா கும்பிட்டோம். அந்த 3:30 முடியும் தூங்கலை. 3:30க்கு அப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் படுத்து 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். 5:30க்கு எந்திரிச்சு திருப்பி நம்ம யூஸ்வலாக செய்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.